ஸோ காமனாக என்கிட்ட வர கொஸ்டின் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா eMMC ஹெல்த் இஷ்யூனா என்ன, eMMCனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணீங்க. ஸோ ரொம்ப எளிமையானதா eMMC என்னன்னா அது ஒரு ஐசி அவ்வளோதான். ஓகேங்களா, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா eMMCன்றது ஒரு ஐசி. அந்த eMMCயோட ஹெல்த் இஷ்யூ எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். சில மாடல்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இது வந்து eMMC ஹெல்த் இஷ்யூ ஜி, அதனால தான் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ளாஷ் ஆகும்போது ரன்னில் வந்து நின்றுடுது, இல்லை ஃபாஸ்ட் தீல வந்து கட் ஆகிடுது, இல்லை ஓட மாட்டுது, அந்த மாதிரி இஷ்யூ வருது. இல்லை எத்தனை வாட்டி ஃப்ளாஷ் பண்ணாலுமே டவுன்லோட் மோட்லேயே ஃபோன் வந்து நிற்குது, இல்லை ஃபாஸ்ட் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரது, ரெக்கவரி மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரது, அதெல்லாம் போர்டு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதாவது eMMC. அதாவது இந்த எம் சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் எம் சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வரும், ஆனால் லோகோலேயே ஸ்டக் ஆகி நிற்கும், அதெல்லாம் eMMC ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா, இல்லை eMMC ஃபால்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, அதை எப்படி செக் பண்ணுறது. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் மொபைல் வாங்கிடுவீங்க, வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிஸ்டார்ட் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் எப்படி eMMCயோட ஹெல்த் இஷ்யூ வந்து செக் பண்ணுறது, eMMCயோட ஹெல்த் இஷ்யூ நான் செக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா Jtagோ UFIயோ தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. இதுக்காக நான் மொபைலை பிரிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ISP பின்னோட்டை வச்சு செக் பண்ணணுமானா கிடையாது. eMMCயை வந்து ஹீட் பண்ணி கழட்டி அதை எடுத்துகிட்டு போய் Jtagலையோ இல்லை UFIலையோ வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து செக் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் கிடையாது. அப்படி செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் பிக் ப்ராசஸ். ஓகேங்களா, ஆனால் நம்ம ஈஸியாகவே அதை வந்து செக் பண்ணலாம். எந்த ஒரு பெய்ட் டூலுமே இல்லாமல் ஃப்ரீ டூலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து செக் பண்ணலாம். ஸோ இதில் காமனாக கேட்ட கொஸ்டின்ஸ் இது. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். நீங்களே ஒரு செகண்ட்ஸில் மொபைல் வாங்குறீங்க, கஸ்டமர் வந்து ஒரு மொபைலை சேல்ஸ் பண்ணுறாரு, அந்த மொபைல் eMMC ஐசி வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பேடில் இருக்கா அப்நார்மலாக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கான்னு ஈஸியாக வந்து செக் பண்ணுங்க. அப்நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா இது eMMC இஷ்யூ ஆகும், கொஞ்ச நாள்லேயே ஃபோன் வந்து ஃபால்ட் ஆகும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் பேசி கஸ்டமர் கிட்ட வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு டீலர் கிட்ட வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசி வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஏமாற வேணாம். கரெக்டாக, ஸோ இது எப்படி செக் பண்ணுறது ரொம்ப எளிமையாக பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போறேன், ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தரேன். ஓகேங்களா, இது வந்து டம்ப் பண்ணது வேணாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட இதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே காமனாக மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, MTK மீட்டா யூட்டிலிட்டி அப்படின்னு. ஆனால் இந்த டூலை வச்சு இது பண்ண முடியுமான்னு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா eMMC ஹெல்த் இஷ்யூ வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். இதை வேணா நான் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். டபுள் டேப் பண்ணுங்க, டபுள் டேப் பண்ணி MTK மீட்டா யூட்டிலிட்டின்னு இருக்கா, அதை டபுள் டேப் பண்ணுங்க. டபுள் டேப் பண்ணி உங்களுக்கு ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஓகேங்களா, ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேட்டர்னில் இருக்குது, அதுவும் உங்களுக்கு காமிச்சிடலாம். சாரி, பின் நம்பரில் இருக்குது, தெரியுதா? பின் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் ஃபோன் வந்து பின்ல இருக்குது. பின்ல இருந்துகிட்டே வச்சுட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் eMMCயோட ஹெல்த் இஷ்யூ வந்து பார்த்துக்கலாம். இதுக்காக மொபைலை நீங்கள் ஓப்பன் பண்ண வேணாம், ஐசியை ஹீட் பண்ணி எடுக்க வேணாம், ISP பின் அவுட்டும் அடிக்க வேணாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஐக்கான் கீழே தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டூல் தான் ஆல்ரெடி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த டூலை, பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா, இதான் அந்த டூல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MTK அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. MTK ஃபோனில் தான் நம்ம வந்து eMMC ஹெல்த் இஷ்யூ வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ MTK நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூட் ரோம் அப்படின்னு இருக்கு, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எதுலையுமே நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேணாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் அப்படின்னு இருக்கும் பாருங்க, eMMC ஹெல்த் இஷ்யூ செக் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, eMMC UFS ஹெல்த் செக் அப்படின்னு இருக்கா, இதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணவே போதும். அதுவே உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து செக் பண்ணி சொல்லிடும். எந்த லெவலுக்கு இருக்குது, நார்மலாக இருக்கா, பேடாக இருக்கா, அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணி சொல்லிடும். ஓகேங்களா, ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இதுக்கு Jtagோ UFIயோ ISP பின்னோட்டோ எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இத்தனைக்கும் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்ல தான் இருக்கு. ஸோ ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. தென் நம்ம என்ன பண்ணுவோம், வால்யூம் அப் அண்ட் டவுன் பிடிச்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, eMMCன்னு இருக்குது, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் டிவைஸ் அப்படின்னு சொல்லுது. வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சிட்டு கேபிளை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கேபிள் இன்செர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு லைனாக ஒரு இதாக ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த eMMCயை போய் செக் பண்ணுது, அந்த eMMCயில் இருக்க ப்ரோக்ராம்ஸை செக் பண்ணுது. அதோட ஸ்பீடு, டைமு, அது கொடுக்குற வோல்டேஜ், அது எந்த நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ செகண்ட்ஸில் நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுது, அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதோட மொத்த இதுவே நமக்கு வந்து கிளியராக வந்து சொல்லிடும். ஓகேங்களா, பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரீபூட் டிவைஸில் வந்து நிற்குது. ஸோ வந்து செக் பண்ணி சொல்லலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், மேலே இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மேலே என்ன காமிக்குது அப்படின்னா நம்மளோட போர்ட் வந்து டிடெக்ட் ஆச்சு, அதனால ஓகேன்னு வருது. என்ன மோட்லனா பீட்ரோ மோட் தான் பண்ணுறோம், அது இருக்கு. அது மீடியாடெக் சிப் டைப், என்ன டிவைஸ், என்ன பாத்து, அதெல்லாம் இருக்கு. பாத்துனா எந்த இடத்துல அப்படின்னு, அத்த விஷன்ஸு, டிரைவர் டேட்டு, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அப்புறம் இது என்ன சிப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி சேம் அதே விஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் வந்து காமிக்குது. அப்போ ஆத்தென்டிகேஷன் வந்து பைபாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படியே இதை கொண்டு வரீங்கன்னா எத்தனை GB அதெல்லாம் காமிக்கும், அதெல்லாம் நமக்கு அன்நீடட். நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஷார்ட்டா சொல்லணும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. இது மேல வந்து சம் வோல்டேஜ் எல்லாம் மெஷர் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. இதுல எவ்வளவு வோல்டேஜ் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு அதோட மெகா ஹெர்ட்ஸ் என்ன, ஃப்ரீக்வன்சி லெவல் என்ன, அது எல்லா டீட்டெயிலும் இதுக்குள்ளேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வோல்டேஜ் இருக்கு பாத்தீங்களா 1.2 இருக்கு பாத்தீங்களா. இதுல நிறைய வோல்டேஜ் வரும் 1.8 1.2 வோல்டேஜ் எல்லாம் நம்ம கொடுக்கும். Jtag யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல தெரியும் உங்களுக்கு வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணிருப்போம். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கா நல்லது அதானே. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா eMMC pre-EOL is normal அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் அப்படின்னு இருக்கு. நார்மல் இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்நார்மல்னா கொஞ்சம் கவலைக்கிடத்துல இருக்குன்னு அர்த்தம். அதை எப்ப வேணாலும் போகலாம். அப்நார்மலா பேட் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை ஓகேங்களா. ஸோ அது வந்து இதுலயே வந்து மெஷர் பண்ணி சொல்றோம். லெஸ்தர் தென் வந்து பாத்தீங்கன்னா 80% இருக்கு. ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா, நல்லா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு பேடோ இல்லை அப்நார்மலோ வந்தாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் எந்த ஒரு பெய்ட் டூலும் இல்லாம எந்த ஒரு பாக்ஸுமே இல்லாம ஈஸியா அப்படி இஎம்எம்சியோட ஹெல்த் இஷ்யூ வந்து செக் பண்றது அப்படின்னு. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு இஎம்எம்சி ஹெல்த் இஷ்யூன்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்ல ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகுது, இல்ல சம்திங் ஏதோ ஆகுது அப்படின்னா இதுல நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் உண்மையிலே இல்ல இஎம்எம்சி ஃபால்ட் தானா இல்ல வேற ஏதாச்சும் ஃபால்ட்டா அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கு. உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு ரிலேட்டடா வீடியோஸ் வந்து மேக் பண்ணி எவ்வளவு குயிக்கா போட முடியுதோ அவ்வளவு குயிக்கா போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது இன்னும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவ் பண்ணும் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஓகேங்களா. ஸோ இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது இருக்கு. டாடா, பை பை.